நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய அடிப்படை தேவைகளை பார்த்துக்கிறதுக்கு. அதாவது ஃபேமிலி, நம்மளுடைய படிப்பு, சாப்பாடு, ஒரு ஹாப்பியான லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறத விட நம்ம உயிர் வாழ அவசியமான விஷயங்களில் இந்த பணம் சம்பாதிக்கிறது தான் நம்ம மையமாக பார்க்குறோம். அதாவது ஏர்னிங் மணி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அப்போது இது உயிர் வாழ பயன்படும், இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையை தக்க வச்சுக்க பயன்படும். ஆனால் நம்ம எல்லாருக்குமே இன்னொரு தேவை இருக்குது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். பணம் என்னுடைய வாழ்க்கையை எந்த இடத்துலையும் டிசைட் பண்ண ஒரு முடிவெடுக்கிற ஒரு கருவியாக இருக்கக்கூடாது. அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் நோக்கி எல்லாருமே முயற்சி பண்ணுறது உண்டு. அப்போ அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்ற முயற்சியை எது தடுக்குது? நம்ம எண்ணங்களில் என்ன மாதிரியான தடைகள் நம்ம உருவாக்கியிருக்கோம், நம்ம நம்பிக்கை எப்படி அது வேலை செய்யுது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நோக்கி நகர்றதுக்கு தடைகளாக இருக்கிற சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். தேடினா நிறைய கிடைக்கும், ஆனால் நம்ம நம்பிக்கைக்குள்ளே விதைக்கப்பட்ட சில தவறான விதைகள் பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் போகிறதுக்கான தடையாக இருக்கிற 3 முக்கியமான விஷயங்கள். நம்மளில் யாருமே இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய முடியல அப்படின்னா இந்த 3 விஷயங்களை தான் மையமாக பார்க்கணும். இதில் நம்ம தவறு நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோமான்னு பார்க்கணும். அப்போது இந்த எண்ண ஓட்டத்திலிருந்து எப்படி நம்மளை மாற்றிக்கிறதுன்றதுக்கான முயற்சிகளையும் செய்யணும். அப்போது நான் பண்ணுற தவறை மட்டும் இங்கே சொல்கிறேன், ஆனால் திருத்திக்கிறதுக்கான முயற்சிகள் உங்களுக்கு எப்படி புரியுதோ, நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ நீங்கள் செய்யலாம். சில முறைகள் அப்படின்றது மேனிஃபெஸ்டேஷனில் இருக்குது, சில முறைகள் மெடிடேஷனில் இருக்குது, நிறையா பயிற்சிகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எந்த வழி சிறந்ததுன்னு பாருங்கள். முக்கியமாக இந்த ஃபினான்ஷியல் பிளாக், அதாவது நம்ம மைண்ட் பிளாக்கான சில விஷயங்கள் குறித்து நான் சில ஒர்க் ஷாப்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பணத்தை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ளே எவ்வளோ தவறாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அந்த ஒர்க் ஷாப்ஸ் மூலமாக. கூடிய சீக்கிரம் அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனல்லையோ என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை தடுக்கிற முதல் விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இப்போது நீங்கள் எந்த நிலையை அடைய விரும்புகிறீங்க, ரிச்சாக வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நிலையில் இருக்கிற ஆட்களை வெறுக்கிறது. அதாவது நம்ம ரிச் பீப்புளை பார்த்து ஒரு தப்பான ஒப்பீனியன் உள்ள உருவாக்கிட்டே இருக்கிறது. இது நான் பார்த்த ஒருத்தர் அவர் தப்பு பண்ணி தான் சம்பாதிச்சார் அதனால் அப்படின்னு கிடையாது. பொதுவாகவே ரிச் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டான மைண்ட் செட் தான் ஒரு நார்மல் ஆவரேஜ் ஆர் மிடில் கிளாஸில் நம்ம இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கும். அந்த ஒப்பீனியன் எப்படி நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டோம், அது வெறும் ஸ்டீரியோ டைப்பிங் மட்டும் தான் கேட்டால் கிடையாது. நம்ம பார்க்குற படங்கள்லேருந்து படித்த விஷயங்கள் வரைக்கும் ஒரு பணக்காரனை தப்பாக போர்ட்ரை பண்ணியும் ஒரு வில்லனாக போர்ட்ரை பண்ணி தான் நிறைய மூவிஸ் பார்த்துருப்பீங்க. ஏன் ஹீரோஸ் எடுத்துக்கோங்களேன், எந்த மூவியில் நீங்கள் பார்த்த வரைக்கும் எந்த மூவியில் எடுத்த உடனே ஹீரோ ஒரு பணக்காரனாக அந்த மூவி சக்ஸஸ் ஆகிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ரேர். 100க்கு 99 படம் ஹீரோ கஷ்டப்படுறவராக தான் வருவார், இல்லை ஒரு பணக்காரரை எதிர்த்து சண்டை போடுறவராக தான் வருவார். காரணம் என்ன அப்படின்னா, அந்த படம் ஒரு ஒரு 90% ஆஃப் ஆடியன்ஸை ரீச் பண்ணோன்னா அந்த 90% ஆஃப் ஆடியன்ஸுடைய இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை நிலையை வச்சு எடுத்தால் மட்டும்தான் முடியும். தன்னை ஹீரோவை போர்ட்ரே பண்ணிக்கணும்னா என்ன மாதிரி கஷ்டப்படுற ஒரு ஹீரோவை தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்போது இந்த ஒரு பேசிக் மென்டாலிட்டியை பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பணக்காரனை எதிர்த்து சண்டை போடுற ஒரு கதையை தான் விரும்புகிறோம். அப்போது இது படங்களில் மட்டும் கிடையாது, நீங்கள் படிக்கிற புத்தகங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் இன்ஸ்பைரிங் கோட்ஸ் படிக்கும்போது கூட பணம் இல்லாத வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா, பணம் இருக்கிற எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா. இது மாதிரி ஒரு பேசிக் நாலேஜில் பேசிக் ஒரு தாட்லேயே பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இது எப்படியோ விதைக்கப்பட்டுருச்சு. இது யார் விதைச்சாங்க, எப்படி இது வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் நான் இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நான் உயர்த்திக்கணும்னு நினைக்கும் போது நான் அடைய விரும்புகிற அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் தப்பாக பார்த்தேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் போக விருப்பப்பட மாட்டேன். இப்போது நீங்கள் ஒரு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது உங்கள் வாழ்க்கையோட பெரிய கனவாக இருக்குது, அதனால் முயற்சி பண்ணிட்டுருக்கிறீங்க. ஆனால் அங்கேருந்து வர்ற எல்லாருமே இந்த கண்ட்ரி நம்ம ஆட்களுக்கு உந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு எப்படி ஒரு தைரியம் வரும் மனசுக்குள்ளே? அந்த மாதிரி தான். ஸோ அப்போது நீங்கள் அடைய விரும்புகிற அந்த இடத்துல அடைய விரும்புகிற அந்த பீப்புளை நீங்கள் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கறதுனால தான் முதல்ல இந்த ரிச் மைண்ட் செட்டுக்குள்ளே போகிறதுக்கு, அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கி போகிறதுக்கான தடையை உருவாக்குறோன்னு சொல்லலாம். அப்போது நீங்கள் பிளைண்டாக எல்லாத்தையும் விரும்புங்கன்னு சொல்ல, ஒப்பீனியன் க்ரியேட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே தப்பு, இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்கன்ற ஒப்பீனியன் பிளைண்டாக ஒரு ரேண்டம் நாலேஜ் வச்சுக்கிட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்மளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா
நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறக்கான முயற்சி செய்யும்போது, ரிச்சாக வாழ நினைக்கும் போது, இல்லை ஒரு ஃபினான்ஷியலி ஃப்ரீடமோட வாழ நினைக்கும் போது, டெஃபினட்டாக உங்கள் கான்ஷியஸ் இன்டர்னலி அந்த இடத்துக்கு போகாத, உன்னை கெட்டவனா மாற்றிக்காதன்னு சொல்லும். ஸோ நம்ம மைண்ட் செட் அபவுட் ரிச் பீப்புள் அப்படின்றத ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த ஒரு ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாற்றிக்க முயற்சி செய்யணும். ஏன்னா நம்ம போக விரும்புகிற இடம் நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் நம்மக்கிட்ட வந்து சேரும். ஸோ உங்களுக்குள்ள இந்த மாதிரி தப்பான ஒப்பீனியன் இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியே வரதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி ஒப்பீனியன் உங்களுக்குள்ள ஏற்படுது அப்படின்னா அங்கிருந்து நீங்கள் வெளியே வர முயற்சி செய்யணும். ஏன்னா பணம் ஒருத்தருடைய கேரக்டரை டிசைட் பண்ணாது. ரெண்டாவது முக்கியமான காரணம், நம்ம தொடர்ந்து பணத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுறது. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற நிலை கண்டிப்பாக வந்து பணத்தினால கஷ்டப்படுறோம், இல்லை வந்து கடன் அதிகமாக இருக்குது, இல்லை பணம் பத்தலை, ஏதாவது ஒரு காரணங்கள் நம்ம லைஃப்குள்ளே இருக்கும். அப்போது தொடர்ந்து பணத்தை பற்றின குறைகள் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பணத்தை நீங்கள் ஈர்க்க முடியாது. பணம் அப்படின்றது எனர்ஜி, ஒரு ஆற்றல் மட்டும்தான். அப்போது அந்த ஆற்றல் உங்ககிட்ட வரவிடாமல் பண்ணுற விஷயம் உங்களுடைய அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுற குணம், ஒரு குறை சொல்கிற குணம் மட்டும்தான். ஒரு விஷயத்தை வெறுத்துக்கிட்டே அதை நம்மக்கிட்ட ஈர்க்க முடியுமானா இல்லை. ஸோ நம்மளில் முக்கால்வாசி பேர் இன்றைக்கி இருக்கிற பண நிலையை குறை சொல்லும்போது பணத்தை குறை சொல்கிறோமே தவிர நம்ம செஞ்ச தவறுகளை குறை சொல்கிறதில்ல, நம்ம கையாண்ட விதத்தை குறை சொல்கிறதில்ல. அப்போது பணத்தை பற்றின தொடர்ந்து நீங்கள் கம்ப்ளைனிங் க்ரியேட் பண்ணிட்டே இருந்தீங்க, நீங்கள் இருக்கிற பணத்தை கிரேட்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தீங்க, நன்றியோடு இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட பணத்தை நீங்கள் ஈர்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் எப்பாவது ஒரு சூழலில் வந்து நிறைய பணத்தை இழந்திருப்பீங்க, திடீர்னு நிறையா லாஸ் வந்திருக்கும், இல்லை வந்து பணம் காணாமல் போயிருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிருக்கலாம், வேலை இழந்திருக்கலாம். நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் வந்து அந்த இடத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு பார்ப்பீங்க. அதுக்கு உண்மையான காரணம் உங்கள்கிட்ட இருந்து பணம் பறிக்கப்படுது, இல்லை வந்து நீங்கள் இழக்கிறீங்க, இல்லை வர்றது நிற்கிது அப்படின்னாவே நீங்கள் பணத்தை பற்றின குறைகளை பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த சூழல் நடக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போய் தேடி பாருங்கள், 1 வருஷத்துக்குள்ளே பாருங்கள், பணத்தை பற்றின அதிக குறைகள் நீங்கள் பேசியிருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணம் உங்கள்கிட்ட வர்றது நிற்க ஆரம்பிக்கும். இது இன்னொரு சைடு இருக்குது, பணம் குறை பேசுகிற ஆட்கள் கூட இருக்கிறது கூட ஒரு பிரச்சனை தான். ஆனால் நீங்கள் ஒரு வேளை மணியை கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, பண வரவையோ செலவுகளையோ அதிகம் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக அந்த வே ஆஃப் அப்ரோச் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். இல்லைனா பணத்தை பற்றி குறை சொல்ல அந்த பணம் உங்கள்கிட்ட வந்து சேர்ற அந்த வழிகளை தடுக்க ஆரம்பிக்கும். ஸோ பணம்ன்றது ஒரு ஆற்றல், அதை எதிர்த்துக்கிட்டே அதை வெறுத்துக்கிட்டே நீங்கள் சம்பாதிக்க முடியாது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம், ஈஸியான சொல்யூஷன்னா செலவுகளை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதாவது செலவுகளுக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பணம் உங்கள்கிட்ட இருந்து வெளியே போகுது அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை உள்ளே கொண்டு வருதுன்னு அர்த்தம், ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி பண்ண அர்த்தம். ஸோ செலவுகளுக்கு அதிகம் நன்றி சொல்கிறதும், இருக்கிற பணத்தையோ உங்களுடைய வரவுகளையோ குறை சொல்லாமல் இருக்கிறதும் கண்டிப்பாக உங்களை அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். மூணாவது விஷயம், நம்ம இவ்வளோ பேசுகிறதுக்கு காரணம் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்ற நிலையை அடையிறதுக்கு என்ன தடைன்னு தான். ஆனால் இந்த பாயிண்ட் கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் எதிர்மறையாக தோணலாம். பணத்தை மையமாக வச்சு செயல்பட்டால் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய முடியாது. அதாவது பிலீவிங் மணி இஸ் எவ்ரி திங் இஸ் அ ராங் அப்ரோச்னு சொல்ல வரேன். அதாவது பணம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டோம், நீங்கள் போய் அந்த பணம் சுதந்திரம்னு சொல்கிறோம்ல, அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்கிறோம்ல, அதை நீங்கள் அடைய முடியாது. இது கேட்க அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கலாம். பணம் தான் லைஃப்பை சந்தோஷமாக வைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கி போகிறோம், பணத்தை மையமாக வைக்காமல் எப்படி போகிறது அப்படின்னு கேட்கலாம். உண்மையை சொல்லப்போனால் பணத்தை மையமாக வச்சு நம்ம எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. ஏன்னா பணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த விதத்தில் பார்த்திங்கன்னா அது இருந்துட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா நார்மல் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் இருக்கும்போது இல்லை அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைகிற வரைக்கும் பணம் தான் பெருசு நினைப்போம். ஆனால் கான்ஷியஸ்க்கு அந்த பணத்துக்கான வேல்யூ புரியாது. கான்ஷியஸ் பொறுத்த வரைக்கும் 2 ரூபாய் ஒன்று தான், 2 கோடி ஒன்று தான். அதை நீங்கள் ஈர்க்கணும்னு நினைக்கும் போது அதுக்கான காரணம் வேணும். கான்ஷியஸ்க்கு எப்பவுமே ஒரு பணத்தை ஈர்க்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு கேட்குது. ஏன்னா பணம் தனியாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. நீங்கள் 5 கோடி 10 கோடி உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாலும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், நீங்கள் 0 தான். என்ன காரணம் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு வேல்யூ கிடையாது. அந்த பணம் எப்போ வெளியே போகுதோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெரிய தேவையை பூர்த்தி பண்ணும், உங்கள் சந்தோஷங்களை பூர்த்தி பண்ணும். ஸோ பணத்தை சம்பாதிக்கிறதும் சேர்த்துறதும் வச்சு பார்க்குறதும் நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்க போகிறது இல்லை. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது என்ன அப்படின்னா நீங்கள் செய்ய நினைக்கிற விஷயங்களை, வாங்க நினைக்கிற விஷயங்களை, வாழ நினைக்கிற வாழ்க்கையை சுதந்திரமாக வாழணும் அப்படின்றது தான். அப்போ பணத்தை கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி வாழ முடியும்? பணம்ன்றது ஒரு எனர்ஜி, ஒரு ஃப்ளோவில் இருக்கணும். உள்ளே வெளியே போனால் தான் அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அப்போது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு பார்க்குறது கிடையாது. அப்போது பணம் அந்த ஃப்ளோ அக்செப்ட் பண்ணிக்கணும், அந்த வெளியே போகிறத நீங்கள் ஏற்றுக்கணும். அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், பணத்தை ஒரு சேர்த்து வச்சுக்கிற ஒரு பொருளாவோ பணத்தை மையமாக வச்சவங்க எண்ணத்தை வைக்காமல் பணம் வர்றதுக்கான தேவைகள் என்னன்றதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும்.
அப்போது பணத்தை மையமாக வச்சு நீங்கள் ஒரு இலக்கையோ உங்கள் முயற்சிகளோ செய்யாமல் இருந்துட்டிங்கனாவே நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய போகிறீங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா, நான் பணம் சம்பாதிக்கணும், எப்படியாச்சும் இந்த பணத்தை சம்பாதிச்சிடணும், இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சிடணும், மாதம் இவ்வளோ வரவை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் இலக்குகள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட பணம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்கும், என்ன விஷயங்கள் அடைஞ்சிருப்பீங்க, உங்களுடைய அப்ரோச், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய தேவை எல்லாமே அதை நோக்கி இருக்கணும். நடுவில் உங்ககிட்ட வந்து நிரந்தரம் இல்லாமல் வெளியே போகிற ஒரு பணத்தை மையமாக வச்சு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய முடியாது. ஏன்னா பணம்ன்றது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி மாதிரி. ஒரு பெரிய விஷயத்தை நகர்த்துறதுக்கு உதவும், ஆனால் அதுவே நம்ம இலக்காகாது அப்படின்றது தான். ஸோ இந்த 3 விஷயங்கள் நம்மளுடைய எண்ணங்களில் நம்ம தொடர்ந்து வச்சுருக்கிற வரைக்கும் நம்மளால் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையிறது கஷ்டம். ஸோ பணத்தை பற்றின அப்ரோச் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னா அதை பற்றின ஆழமான கருத்துக்களை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. பணம் ரொம்ப சுலபம், அது நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும், எவ்வளோ கேட்டாலும் வரும். அதுக்கு இந்த 3 விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு தவறுகள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திருத்திக்க பாருங்கள். நன்றி.